ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பிசி பில்டு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வீடியோ பிசி பில்டு கிடையாது, எஸ்எஸ்டிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிசி பில்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10-15 பிசி பில்டுக்கு மேலே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எக்கச்சக்கமான கமர்ஷியல் கஸ்டமர்ஸ், அதாவது இசேவை மையம், ஜெராக்ஸ் ஷாப்பு, ஆஃபீஸ் யூசேஜ், பில்லிங்க்கு, இந்த மாதிரி பியூர் கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட பிசி நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமரோட பட்ஜெட்டும் ரெக்யர்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி பேசிக் லெவல்லேருந்து ஹை எண்டு வரைக்கும், லூமியான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற வரைக்கும், ட்ரேடிங் செட்டப் வரைக்கும் A to Z எல்லா காம்பனன்ட்ஸும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்கும். சரி, அந்த செக்மெண்ட்டில் இப்போ கஸ்டமருக்கு டிஃபால்ட்டாக நம்ம ஓஎஸ்னாலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது ஒரு கஸ்டமர் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் லேட்டஸ்ட் பிசிக்கு ஃபுல்லாமே Windows 11 Pro இன்ஸ்டால் பண்ணுவோம். MS ஆஃபீஸில் ஃப்ரீ வெர்ஷன் வேணால் 2019 இன்ஸ்டால் பண்ணுவோம். லைசன்ஸ் கேட வேணும் அப்படின்னா 2021, 2024 இப்போ நம்மளோட ரெடி ஸ்டாக்ஸில் இருக்குது. ஸோ இது இப்போ தான் ஓஎஸ் போட்டு முடிச்சிருக்காங்க பிசி. இது வந்து Ryzen 5 3400Gயை வச்சு பிசி பில்டு பண்ணியிருக்கோம். இது கஸ்டமருக்கு பட்ஜெட் லோ பட்ஜெட்டில், ஸோ 20 to 25 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில், 25 to 30 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மாடல் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் Ryzen 5 3400G தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன இப்போ கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஹார்ட் டிஸ்க்கு டெடிக்கேட்டடாக இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இப்போ நம்ம ஓஎஸ்னாலே உங்களுக்கு இது காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 256 ஜிபிக்கான ஒரு NVMe நம்ம போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்கு ஹார்ட் டிஸ்க் வாங்குவாங்க. அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிராண்டட் ஹார்ட் டிஸ்க்கு டொஷிபா, சீகேட்டு, WD இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கே பார்த்தீங்கன்னா 3.5 சாட்டா ஹார்ட் டிஸ்க்குங்கிற பெருசாக இருக்குங்களா. அந்த ஹார்ட் டிஸ்கோட ரேட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4100 4200 வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு இருக்கக்கூடிய ஆஃபர் இப்போ இந்த கஸ்டமருக்கு அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரே சாருங்க, மோர் ஆஃபர் மேனேஜர் எனேபிள் பண்ணணும் நம்ம. இப்போ டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நம்ம எஸ்எஸ்டி போட்டிருக்கோம். திட்டத்திட்ட 960 ஜிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொயாக்சியா அப்படின்ற ஒரு பிராண்டு. இது பிராண்டு கொயாக்சியா கிடையாதுங்க, நேம் தான் கொயாக்சியா. இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா டொஷிபா பிராண்டுக்கிட்ட இருந்து. டொஷிபா பிராண்டில் ஹார்ட் டிஸ்க்கு டொஷிபான்ற பேரையும், இந்த எஸ்எஸ்டிக்கு கொயாக்சியான்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமருக்கும் 1 TB எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் போட்டிருக்கோம். இந்த கஸ்டமருக்கும் 1 TB எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் போட்டிருக்கோம். ஸோ நார்மல் ஹார்ட் டிஸ்கோட இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி அலுமினியம் ஃப்ரேமிங்கில் இருக்குது. டியூரபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும், குவாலிட்டி தரமாக இருக்குது. ரெண்டாவது இது வந்து 960 ஜிபி 960 ஜிபி. நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, என்னங்க 1 TB ஹார்ட் டிஸ்க்னா 1 TB இல்லை 930 931 தான் இருக்குன்னு கேட்பாங்க. அதாவது ஒரு பிசியோட கால்குலேஷன், ஒரு பிராண்டோட கால்குலேஷன் எப்படி பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா 1 KBக்கு 1000 பைட்ஸ் அப்படின்ற கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் 1000 GB அப்படின்றத 1 TBன்னு மென்ஷன் பண்ணி ஹார்ட் டிஸ்க்கு எஸ்எஸ்சிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஆனால் பிசியோட கால்குலேஷன் அப்படி எடுத்துக்காது. அதுக்கு தேவை 1 KBக்கு 1024 பைட்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால தான் இப்போ இவங்க 1000 பைட்ஸுக்கு 1 KBன்ற கால்குலேஷன் பண்ணி 1000 GB தயாரிக்கிறப்ப 931 GB தான் பிசி காமிக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 960 GB. ஸோ இந்த 960 GB பிராண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறது 960 GBனா பிசியோட கால்குலேஷனுக்கு உங்களுக்கு 894 GB தருது, 900 GB காமிக்குது. இதுவே 1 TB ஹார்ட் டிஸ்க்குன்னு போனோம் அப்படின்னா 930 காமிக்கும், ஒரு 35 GB தான் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோ வித்தியாசம். இதுவே 1024 GBன்னு போடலாம் எஸ்எஸ்டி வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 980 கிட்ட வரும். ஸோ இதை நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வாங்கினாலுமே 8 GB பென்ட்ரைவ் வாங்கினாலுமே 7.64 சொல்லி கம்மியாக தான் காமிக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதான் டிஃப்ரெண்ட்டு. அதாவது நம்மளோட கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது பிராண்டோட கால்குலேஷன் பிரகாரம் 1 KBக்கு 1000 பைட்ஸு. ஆனால் பிசி எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 KBக்கு 1024 பைட்ஸ். ஸோ அந்த கால்குலேஷன் பிரகாரம் அது ஜிபியை பிசியில் காமிக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவும் கிடையாது. இந்த டொஷிபா பிராண்டுக்கிட்ட இருந்து 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஒரு அலுமினியம் ஃப்ரேமோட வரக்கூடிய ஒரு குவாலிட்டியான எஸ்எஸ்டி. இன்றைக்கி நீங்கள் 1 TB ஸ்டோரேஜ் சீகேட்டு டொஷிபா அந்த பிராண்டில் போனாலுமே 4200 4300 வரக்கூடிய செக்மெண்ட்டில் எஸ்எஸ்டியே பார்த்தீங்கன்னா டெடிகேட் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கஸ்டமருக்கு போட்டுட்ருக்கோம். இதோட ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 4299 ரூபா. ஸ்டாக்ஸ் பல்காக வந்திருக்கு, வேணும்னு நினைக்கிறோம் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கொயாக்சியா பிராண்ட்லேருந்து 4290 ரூபா 4290 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு. அதர் ஸ்டேட்டுக்கு அவங்க டெலிவரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் 1 TB ஸ்டோரேஜ் இப்போ டிவிஆருக்கே இதான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிவிஆருக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீகேட்டு டொஷிபா இதெல்லாம் ஏபி ஆர்டிஸ்க்கு 4200 4300 வருது. ஸோ டிவிஆருக்குமே இந்த எஸ்எஸ்டி நம்ம போடுறோம், தாராளமாக போட்டு யூஸ் பண்ணலாம். பிசிக்கு நீங்கள் ஹார்ட் டிஸ்கோட எஸ்எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் அதிகமாக கிடைக்கும். ஆனால் என்னென்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹார்ட் டிஸ்க்னால் டேட்டாவை ரெக்கவர் பண்ணலாம், எஸ்எஸ்டியில் டேட்டா ரெக்கவர் பண்ண முடியாதுன்ட்டு. உண்மைதான். ஆனால் ஹார்ட் டிஸ்கில் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்டியில் செட் ஆயிருச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட்டே வராது. அதனால தான் ஒரு பிராண்டு 3 வருஷம் வாரண்டி 5 வருஷம் வாரண்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கடை வச்ச காலத்துலேருந்து எஸ்எஸ்டி NVMeலாம் பார்த்தீங்கன்னா 1000 கணக்குக்கு மேலே செல் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் 5000 பீஸுக்கு ஒரு பீஸ் தான் கம்ப்ளைண்ட் வரும், அந்த மாதிரி தான். ஸோ வந்தாலுமே ரீப்ளேஸ்மெண்ட் தான் உடனே.
ஸோ அதான், அதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கிளியர் பண்ணுறதுக்கானது தான் ஹார்ட் டிஸ்க்கு. கம்ப்ளைண்ட்டே வராத ப்ராடக்ட் தான் இந்த எஸ்எஸ்டி. ஸோ நீங்கள் ஒரு 1 TB எஸ்எஸ்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்டர்னல் எஸ்எஸ்டி, எக்ஸ்டர்னல் கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னல் வேணும் அப்படின்னா கேசிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்டர்னல் 960 GBக்கான டொஷிபா பிராண்டோட கொயாக்சியா பிராண்ட்லேருந்து ஒரு எஸ்எஸ்டி வெறும் 4290 ரூபாய். இது ஒரு லான்ச்சிங் ஆஃபர் தான். ப்ரைஸிங் ஒரு 3-4 டேஸில் 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிரும். வேணும்னு நினைக்கிறவங்க 5 பீஸோ 10 பீஸோ 20 பீஸோ 30 பீஸோ எவ்வளோ வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிசி பில் ரெடி பண்ணணும் அப்படின்னாலுமே என்ஆர் இன்ஃபோடெக் சேட் பண்ணி உங்களுக்கான பட்ஜெட் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி கமர்ஷியல் பிசி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.